ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு 70mm சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு காசிப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நயன்தாரா இனி மூக்குத்தி அம்மன் இல்லையாம். ஸோ காரணம் இதுதான். சுந்தர்சி எடுத்த ஒரு சீரியஸான அதிர்ச்சி முடிவு என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். டைரக்டர் சுந்தர்சி இயக்கத்தில் உருவாகிட்டு வரக்கூடிய மூக்குத்தி அம்மன் 2 திரைப்படம் அதனுடைய பூஜை தொடங்கிய நாள் முதல்லே பல்வேறு சர்ச்சனைகள் பிரச்சனை சர்ச்சை அப்படின்னு சொல்லி இருந்துகிட்டே இருக்குது. முதல் பாகத்தில் நடிகை நயன்தாரா முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்ததால் மட்டும்தான் பார்ட் 2ல் நயன்தாராவே போடுறாங்க. வேறு ஆப்ஷனே இல்லை அப்படின்றதால அவங்க அதை போடுறாங்க. ஸோ அது மட்டும்தான் ஒரே ரீசன். ஸோ அவங்களுடைய இந்த திமிரு ஆட்டிடியூடு பிரச்சனைகளுக்காக அவங்களுக்கு நிறைய பட வாய்ப்புகள் தட்டி போகுது. ஸோ அது என்னன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்ட் ரசிகர்களிடையே பெரும் பாராட்டை வாங்கிச்சு. ஆனால் இரண்டாவது பாகத்தில் அவரை படத்தில் இருந்து நீக்குவதற்கான திட்டங்கள் செஞ்சிட்ருக்கிறாங்க. ஸோ இதற்கு பின்னால் இருக்கக்கூடிய விஷயங்களை பார்ப்போம். மூக்குத்தி அம்மன் 2 படத்துடைய பூஜை விழாவில் முன்னணி நடிகைகள் பலரும் கலந்துக்கிட்டாங்க. படத்துலையுமே நிறைய முன்னணி நடிகைகள் இருக்காங்க. ஸோ இதில் மூத்த நடிகையான மீனா நடிக்கிறாரு. ஆனால் பூஜையின் போது நயன்தாரா மீனாவை ஒரு பொருட்டாகவே பார்க்கலையாம். ஸோ அவரை வேணும்னே தவிர்க்கும் விதத்தில் அவங்க பேசினா கூட மூஞ்சை திருப்பிக்கிட்டு அவங்கள இன்சல்ட் பண்ணுற விதத்தில் நயன்தாரா நிறைய விஷயங்கள் பண்ணாங்களாம். ஸோ இன்னும் சொல்லப்போனால் மீனாவை அவமதிக்கும் விதத்தில் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ பூஜையில் தனக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கணும், மற்ற நடிகைகள் எல்லாம் எனக்கு பின்னாடி தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டிடியூடோட நடிகை நயன்தாரா செஞ்சதால் பல்வேறு விஷயங்கள் கருத்துக்கள் எழுந்துச்சு அப்போவே. ஸோ இதை கன்ஃபார்ம் பண்ணுற வகையில் சமூக வலைதளத்தில் பரவிய வீடியோக்கள் நிறைய இருக்குது. ஸோ படத்தோடைய கதைக்களம் ஏற்ப பொள்ளாச்சியில் ஷூட்டிங்கை நடத்தலாம் அப்படின்ற ஒரு பிளானில் சுந்தர்சி இருக்கார். ஸோ அங்கே நேச்சர் பியூட்டி அதிகமாக இருக்கிறதால கதையோட அந்த அழகும் சரி ஒன்றா இருந்தால் பார்க்க இன்னும் நல்லாயிருக்கும், பிரதிபலிக்க நல்லாயிருக்கும் ஸ்க்ரீனில் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தார். ஆனால் நயன்தாராவோ இதற்கு முடியாது அப்படின்னு சொல்லிட்டார். என்னால் குழந்தைங்களை விட்டுட்டு அவ்வளோ தூரம்லாம் வர முடியாதுங்க, சென்னையிலே ஷூட்டிங்கை வச்சுக்கோங்க, காலையில் 9 மணி டு 5 மணி, ஸோ நைட் ஆனால் நான் அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிடுவேன், இந்த மாதிரி டைமில் ஷூட்டிங்கை வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நடிகர் இயக்குனர் சுந்தர்சிக்கு ஆர்டர் போட்டிருக்காங்க. ஸோ இதனை ஏற்றுக்கிட்டாங்க. ஸோ சரி ஓகே அப்படின்னு சொல்லி இதனை ஏற்றுக்கிட்டு பெரும்பாலான காட்சிகளை சென்னையில் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுந்தர்சி வேறு வழி இல்லாமல் ஓகே சொல்லிட்டார். ஸோ படத்தின் ப்ரொமோ காட்சிகள், சில பிரத்யேகமான ப்ரொமோ காட்சிகளை ஷூட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட்டு. அதுக்கு பிரத்யேகமான ட்ரெஸ்ஸு காஸ்டியூம் சுந்தர்சி தன்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் மூலமாக நயன்தாராவுக்கு கொடுக்குறாரு. ஆனால் முதல்ல அந்த ட்ரெஸ்ஸை பார்த்து இதெல்லாம் என்னால் போட முடியாது, இது எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி வேணாம் அப்படின்ட்டார். ஸோ இதை மறுபடியும் இதை சுந்தர்சிக்கிட்ட கொண்டு போயிருக்காரு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர். ஸோ இல்லை இதுதான் கண்டிப்பாக போட்டே ஆகணும், ஒழுங்காக கொடுத்துரு அப்படின்னு சொல்லி அவரை கண்டிப்பாக அமைச்சிருக்கிறாரு யாரை, அசிஸ்டன்ட் டைரக்டரை. ஸோ நயன்தாரா சரி ஓகே அப்படின்னு சொல்லி வேண்டாம் வெறுப்பாக முதல்ல போட்டுட்டாங்க. ஸோ அந்த முதல் ட்ரெஸ்ஸை. ஸோ அடுத்தடுத்த காட்சிகளுக்கு வேறு ட்ரெஸ்ஸு கொடுக்கப்பட்டுச்சு. உதவி இயக்குனர்கிட்ட போய் ட்ரெஸ்ஸே போனால் போதுன்னு போட்டால் இதே மாதிரி ட்ரெஸ்ஸை கொண்டு வரேன்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் ரொம்ப கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்காரு. கடுமையான வார்த்தைகளை திட்டார். ஸோ இதை அப்படியே சுந்தர்சிக்கிட்ட போயிட்டு அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர், நடிகர் நயன்தாரா மேடம் என்னை ரொம்ப அவமதித்து ரொம்ப மோசமான வார்த்தைகளை திட்டாங்க, இதனால் இந்த படத்துலேருந்து என்னை தூக்கிடுங்க, இதில் வேலை செய்ய விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொல்லிவிட்டு விலகுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஸோ இதை நான் கேட்டதுக்கப்புறம் சுந்தர்சி உச்சக்கட்ட கோபத்தில் என்னுடைய அசிஸ்டன்ட் டைரக்டர் திட்டத்துக்கு நயன்தாரா யார் அப்படின்னு சொல்லி கடுப்பாக பேசி நயன்தாராவை இந்த படத்தில் இருந்து தூக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு. வேறு நடிகையை நடிக்க வச்சுக்கலாம், இவங்க இல்லைன்னா சினிமா இண்டஸ்ட்ரியே இல்லையா அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக பேசி வேறு நடிகையை சூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்றத வெளிப்படையாக சொல்லிட்டாரு. நயன்தாரா இதை எப்படி ஏற்றுக்கிறதுன்னு தெரியாமல் தப்பு பண்ணிட்டோமே அப்படின்னு சொல்லி நயன்தாரா ஒரு பக்கம் ஃபீல் பண்ணாலும், இன்னொரு பக்கம் நடிகை நயன்தாராவை இந்த படத்தில் 100% இதுக்கப்புறம் நடிக்க வைக்க போகிறது இல்லை அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஆனால் இந்த ரோலுக்கு ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்கு அவங்க நடிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் பார்ட்டுக்கு அவங்க தான் பொருத்தமாக இருப்பாங்கன்னு சொல்லி கதைக்களமும் எழுதியாச்சு. ஸோ அதே மாதிரி பொருத்தமான நடிகை யாராக இருப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடிட்டு இருக்கிறாங்க. நயன்தாராவுடைய இந்த ஆட்டிடியூடான பேச்சால் எப்போவுமே சுந்தர்சியோடைய ஷூட்டிங் ஸ்பாட் அப்படின்றது ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக இருக்கும். ஸோ சிம்பு அப்புறம் வடிவேலு போன்ற ரொம்ப டஃப்பான கேரக்டர்ஸ்லேயே ஷூட்டிங்கெல்லாம் நடத்தி முடித்த ஆள் சுந்தர்சி. ஸோ அவங்களே முடிச்சிட்டாங்க. நடிகை நயன்தாராவை இந்த அளவுக்கு அவரே கோவப்படுத்தி வெறுப்பேற்றிருக்காரு. எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போகக்கூடிய நபரையே வெறுப்பேற்றிருக்காங்கன்னா அப்போ எந்த அளவுக்கு ஆட்டிடியூட் காட்டியிருப்பாங்க அப்படின்னு சொல்லி நயன்தாரா மேலே எல்லாருமே ஒரு கடும் கோபத்தோடு தான் இருக்காங்க, சினிமா துறையினர் எல்லாமே. ஸோ இதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். நடிகை நயன்தாரா கண்டிப்பாக தன்னுடைய மார்க்கெட்டை கூடிய சீக்கிரம் இழக்க போகிறாங்க அப்படின்றதான் என்னுடைய கமெண்ட்ஸ். உங்களுடைய கமெண்ட்ஸ் என்னன்றதை கண்டிப்பாக மென்ஷன் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.